இந்தா காஃபி. தேங்க்ஸ். ஏதாச்சும் உருப்படியா பேசுனியா? நான் எல்லாம் விசாரிச்சிட்டேன். பையன் சிங்கிள் தான். அப்பா அவன் சிங்கிள்னு தெரியாமையாப்பா நான் அவனை வீட்டுக்கு வர சொல்லியிருப்பேன். இதெல்லாம் முன்னாடி சொல்லவே இல்லையம்மா. ராஜி, இஸ் எவ்ரிதிங் ஓகே? யா, கொஞ்சம் ஹெடேக்கா இருக்கு. நான் இப்போ போறேன். தயவு செஞ்சு இப்பயாச்சும் ஒழுங்கா பேசு. இரு, என்ன நீ பாட்டு போயிட்டே இருக்கிற? இரு, நான் பேசுறேன். இரு. அப்பா என்னை வச்சுட்டு எப்படிப்பா நீ பேசுவ? நான் போறேன், நீ பேசு ப்ளீஸ் பா. சரி சரி, நீ போ. I'll be back. ஓகே. அங்கிள், டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்கு. ராஜிக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க. தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்க அங்கிள். அதாவது தம்பி, எனக்கு 60 வயசு ஆகுது. எனக்கு எல்லாமே என் பொண்ணு தான். அவள் சொல்லியிருப்பா அவளுக்கு அம்மா இல்லைன்னு. ஆனால் இது வரைக்கும் எங்கிட்ட அம்மா எங்கன்னு அவள் கேட்டதே இல்லை. எல்லா ஃபார்ம்லேயும் ஃபாதர் நேமில் என் பேரை எழுதிட்டு பக்கத்தில் அவள் அம்மா பேர்லேயும் என் பேரை தான் எழுதுவா. ரொம்ப வாழு தம்பி. ஆனால் அதுக்குன்னு சொல்கிற பேச்சு கேட்காமலாம் இல்லை. ஒரு விஷயம் தப்பு, அதை செய்யாதுன்னு சொன்னால் அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை செய்ய மாட்டான். அங்கிள், ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல. என்கிட்ட அங்கிள் உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவுசெய்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக அங்கிள், நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அங்கிள். சொல்லப்போனால் நான் கமிட்டட். நீ சிங்கிள்னு சொன்ன? ஐயோ அங்கிள், என் அக்காவை கேட்குறீங்கன்னு நினச்சேன். ஐ மீன் அ ரிலேஷன்ஷிப் அங்கிள். ஐ எம் ஆல்ரெடி கமிட்டட். சாரி அங்கிள். அவ 13 வயசுல ஸ்விம்மிங் போனவ தம்பி. சும்மா ஹாபிலாம் இல்லை, நேஷனல் லெவலில் போகிற அளவுக்கு நல்ல டேலண்டாக இருந்தா. ட்ரெயினுக்காக டெல்லி போகும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அட்டாக் தம்பி. என் கூட 15 நாள் இருந்தா. என்னை விட்டு எங்கேயும் போகல தம்பி. அவளோட ஸ்விம்மிங்கே விட்டுட்டா. இந்த மாதிரி நிறைய எனக்காக நல்ல காலேஜ் கிடைச்சோம். சாதாரண காலேஜில் சேர்ந்தா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் டூர் போவாங்க, ஆனால் என் கூட இருக்கணும்னு எங்கேயும் போக மாட்டான். இந்த மாதிரி அவளோட சந்தோஷத்தை நிறைய விட்டு கொடுத்துட்டா. இன்னைக்கு திடீர்னு வந்து, பா எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, கட்டி வைன்னு சொல்றா. எனக்கு அப்படி இருந்தது. ஆனா நான் வெளியே காட்டிக்கவே இல்லை. அவ ஆசைப்பட்டது அவளுக்கு கிடைக்கணும். தயவுசெய்து நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசுறேன். ஹலோ சார். சார், உங்களுக்கு என்ன பைத்தியமா சார்? தம்பி, தயவுசெய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோ லூசா நீ? வயசாயிடுச்சுன்னு என்ன பேசுற நீ? ஆமா, நீ போமா, நம்பாதுற, நீ போ. பின்ன என்ன, நான் இன்னொருத்தோட கமிட்டட் சொல்லிட்டு இருக்கேன். உன்னை கல்யாணம் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்க அப்பா. இந்த லூசா? என்ன பேசுற நீ? என்னம்மா நீ? Are you mad? டேய் வெளிய போடா. போடா. போடிங்.